இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஆறுதலான, மிக மிக ஆறுதலான, வாழ்க்கையில் ஊக்குவிக்கின்ற வார்த்தைகளில் ஒன்று, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைய சிந்தனை இது. மத்தேயு நற்செய்தி 11:28-30 முடிய. என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உண்மையான அமைதியை, உள்ளத்து அமைதியை, உண்மையான மகிழ்வை, உண்மையான மன நிறைவை நாம் பெற வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு இடம்தான் உண்டு, ஒரு மையம்தான் உண்டு. அந்த மையத்தின் பெயர் இயேசு. இயேசுவிடம் மட்டும்தான் அது கிடைக்கும். காரணம் என்ன? அந்த மகிழ்விற்கு, அமைதிக்கு, மன நிறைவிற்கு இலக்கணம் அவர், உறைவிடம் அவர், இருப்பிடம் அவர். மற்ற பல காரியங்களிலிருந்து நாம் அமைதியை ஏற்படுத்தி கொள்ள முயற்சிக்கலாம். நீங்கள் 1000 முயற்சிகளை எடுத்துக்கொண்டாலும் அது மிக மிக தற்காலிகமான அமைதியை கொடுக்கும். அப்படிப்பட்ட அமைதி பின்னர் கொஞ்சம் நஞ்சம் இருக்கின்ற அமைதியையும் கெடுக்கும். காரணம், இந்த அமைதிக்கு இருப்பிடமாக அவர் இருக்கிறார். நாம் நீர் உள்ள இடத்தில் தான் குடிக்க முடியும். தாகம் எடுக்கும் பொழுது நீர் உள்ள இடத்தில் தான் குடிக்க முடியும். தண்ணீருக்கு பதிலாக வேறு எதையும் பயன்படுத்தி கொள்ள முடியாது. தண்ணீர் கலந்த சில ட்ரிங்க்ஸை நாம் பயன்படுத்தலாம். ஆனால் தண்ணீர் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்வுக்கு தண்ணீர் மிக அவசியம். இயேசு சொல்லுகிறார், நானே வாழ்வு. அன்பானவர்களே, ஆகையினால் தான் நாம் சமுதாயத்திலே பார்க்கிறோம், பல சமயங்களிலே நாம் பார்க்கிறோம், இந்த உலக இன்பங்களுக்காக ஓடுகிறவர்கள், உடல் இன்பத்திற்காக ஓடுகிறவர்கள், செல்வத்தை சேர்க்கவும் செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளவும் பெருமுயற்சி எடுத்துக்கொள்ளுகிறவர்கள். முயற்சிக்கு பதிலாக அவர்கள் படு பாதாளத்தில் விழுகிறார்கள். இருந்த அமைதியும் கெட்டு போகிறது, இருந்த மகிழ்ச்சியையும் இழந்து போகிறார்கள். காரணம், அவைகள் எல்லாம் உலகை சார்ந்தவை, அழிவை நோக்கி போகின்றவை, நாடுகிறவர்களை அழிக்கின்ற ஆற்றல்கள் கொண்டவை. ஆகையினால் இயேசு, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அமைதியை பெற அவரிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியை பெற அவரிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் கூட அவர் என்ன சொல்லுகிறார்? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். கனிவும் மனத்தாழ்மையும் கடவுளுடைய கூறுகளில் ஒன்று. கடவுளை நம்புகின்றவர்களுடைய வாழ்க்கை கூறுகளில் ஒன்று. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்விலே நிகழ்வுகள் எங்கள் சுயநலத்தை தொடும் பொழுது, எங்களுடைய தற்காலிகமான இன்பத்தை தொடும் பொழுது உடனடியாக நாங்கள் உணர்ச்சி வசப்படுகிறோம். ஈகோவை தொடும் பொழுது உடனடியாக நாங்கள் உணர்ச்சி வசப்படுகிறோம். காரணம் என்ன? எங்களிடம் ஆண்டவர் இயேசு இல்லை. இயேசு தருகின்ற கனிவும் மனத்தாழ்மையும் இல்லை. இயேசுவிடமிருந்து நாங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டி திருவிவிலியம் போதிக்கிறது. அதை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரே, நாங்கள் வாழ்க்கையில் வளர வளர இறை அனுபவத்தில் நாங்கள் வளர வேண்டும். உண்மை எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை விட்டுவிடாமல் நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.